துல்லாத மனம் துள்ளும் படத்தில் இந்த மேகமாய் வந்து போய்கிறேன் சாங்கு, அதில் தான் ஃபஸ்ட் டைம் நான் அவருக்கு ஒர்க் பண்ணேன். அந்த சாங்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் திருமலை, அது அப்புறம் அப்படியே அப்படியே. ஸோ நான் தெலுங்கில் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் எனக்கு நண்பர் கூப்பிட்டா மட்டும் ஓடி வந்துடுவேன் நான். ஸோ அப்போ வந்து நான் சோலோ சாங்கெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு நினச்சி இருந்த காலகட்டத்தில் தான் திருமலை வந்து கேட்குறாங்க, இப்போ வேண்டாம் நம்ம டைரக்டர் ஆகிடலாம், டைரக்டர் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறமா நான் ஹீரோ பண்ணிக்கலாம், இது அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு நான் தெலுங்கில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திருமலையில் வந்து நீங்கள் ஒரு சாங் ஆடணும், விஜய் சார் கூட ஆடணும்னு. நான் வேற யாருன்னா இருந்தால் பண்ணிருக்க மாட்டேன், நண்பன்றதால தான் அது. சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகம் பேச மாட்டார், செயல் அதிகமாக இருக்கும், வார்த்தை கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரஸ்டில் ஒரு சில உதவிகள்லாம் தேவைப்படும் போது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஸோ உடனே உடனே அந்த உதவி செய்வாப்போல. அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைங்கள்லாம் என்னென்னா, நான் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போனோன்னு விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகியிருந்தா அங்கிள் அங்கிள் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா அங்கிள் அப்படின்னா, விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கா அப்படி. ஆமாம் அங்கிள், நாங்கள் அந்த படத்துக்கு போகணுன்னு விஜய் சாருக்கு ஃபோன் போட்டு, நண்பா பசங்க படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஏதாவது தேட்டரில் அரேஞ்ச் பண்ண முடியுமா டிக்கெட்ஸு அப்படின்னு. ஏன் அவங்களுக்காக தனியாக ஷோ போட்டுடலாமே. ஸோ நம்ம பசங்களுக்கு அவங்க எப்போல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதோ ஸோ நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக ஷோ அரேஞ்ச் பண்ணுவார். நீங்க ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து ஒன்னா நடிக்க போறீங்க? நடிக்கணும்லப்பா. சேர்ந்து நடனம் ஆடியாச்சு, நடிக்கிறது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது என் லைஃப்ல நடக்கிறது எதுவுமே நான் பிளான்றது இல்லை, எல்லாம் கடவுள் பிளான் பண்றது. அப்படின்னு ஒன்று எழுதப்பட்டிருந்தா, அப்படின்னு ஒன்று நடந்தா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறவன் நானாக தான் இருப்பேன். அப்படி ஏதாவது நடந்து மிஸ் ஆயிருக்கா மாஸ்டர்? இப்படி ஏதாவது கை கூடி வர டைம்ல ஏதாவது மிஸ் ஆனது? இல்லை, அப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் மிஸ் ஆகல. ஏன்னா இந்த விக்ரம் படத்துல வந்து நீங்க வந்து நடிக்க வேண்டியதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, விக்ரம்ல நான் தான் அந்த விஜய் சேதுபதி சார் கேரக்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. லோகேஷ் சார் வந்து கதைலாம் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் சின்ன ஒரு டேட் ப்ராப்ளத்தால என்னால் இது பண்ண முடியாமல் போச்சு. சூப்பர். இல்லைன்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அடுத்ததான் பெருசா நடக்குது, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அவங்க லோகேஷ் கனகராஜ் மற்றும் டைரக்ஷன் ரத்னா அப்படின்னும் போது அதுவே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் இப்போ வந்து உங்களுடைய பிலிம்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இங்க வந்து அப்படியே அந்த லோகேஷ் டீம் அவங்க கூட அசோசியேட் ஆகுறீங்க, அங்க கார்த்திக் சுப்ராஜ் அவங்க கூட அசோசியேட் ஆகுறீங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்கெட்சா மாஸ்டர் இல்ல அப்படி நான் பாட்டு ஃப்ளோல போதுப்பா அப்படின்ற மாதிரியா பிளான் பண்ணி தான் இது வந்து வெயிட் பண்ணி. ஏன்னா நண்பர் தான் அந்த ஐடியாவே சொன்னாரு, என்ன நீ 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்க, கண்டினியூ படம் பண்ணலான்னு அப்படி. அப்புறம் என்னுடைய ஃபேன் கூட ஒரு கோவிலில் வந்து என்னென்ன நீங்கள் கண் கலங்கி கேட்டா போல, 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறீங்களேண்ணா, வருஷத்துக்கு ஒரு 2 படமாவது பண்ணலாம்ல அப்படின்னு. எனக்கு வந்து டைரக்டர் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணுன்ற ஆசை, அது நிறைவேறிச்சு. ஸோ ஹீரோ ஆகணுன்றது தோத்ததால் வந்தது, ஆனால் பட் அதில் அவ்வளோ இல்லை.